அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, மரணித்தவர்களுக்கு நன்மை சேர்க்க முடியுமா? ஒரு கேள்வி. எந்த அளவுக்குண்டா, இன்னும் சிலவங்க கேட்குறாங்க, மரணித்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமாண்டு. தாராளமாக ஓதலாம். ஏனெண்டா நன்மை கொடுக்கக்கூடிய அல்லாஹ். கூடாதுன்னு அல்லாஹ் செல்லம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லம் இல்லை, சஹாபாக்கள் செல்லம் இல்லை. இப்போ எந்த அளவுக்குண்டா மரணித்தவர்களுக்கு நன்மையை சேர்க்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் மௌத்தா போனால் 3 வழியால் கபருக்கு நன்மை போகும், 3 வழியால் பாவங்கள் போகும். நன்மைகள் போகக்கூடிய முதலாவது வழி, ஒரு ஆள் சாலிஹான் ஒரு புள்ளையை பெற்றுட்டு போகிறார், விட்டுட்டு போகிறார். அந்த புள்ள, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த புள்ள உம்மா வாப்பாக்காண்டி துவா செய்யுது, சதகா கொடுக்குது, உம்மா வாப்பாக்காண்டி இஸ்திக்பார் செய்யுது, உம்மா வாப்போட பேரில் குர்ஆன் ஓதுது. இந்த எல்லா நன்மையில் ஒரு பங்கு உம்மா வாப்போட கபருக்கு நன்மை பெய்தே சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபு பிஹி, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவு. இப்போ நான் உங்களுக்கு மார்க்க சட்டங்களை படித்து தரேன். அதாவது குர்ஆனுடைய சட்டங்கள், அதே போல் தொழுகையோட சட்டங்கள், நோம்புடைய சட்டங்கள், வுளுவுடைய சட்டங்களை படித்து தரேன். இதை கொண்டு நீங்கள் அமல் செய்வீங்க, இதை மற்ற மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்கள் அமல் செய்யும் காலமெல்லாம் அதை நீங்கள் மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தீப்பீங்க. அவங்க அமல் செய்யும் காலமெல்லாம் அவங்களோட நன்மையிலிருந்து ஒரு பங்கு எனக்கு வரும். நான் கபருக்கு போனால் எனக்கு கபருக்கும் வரும். அப்போ பிரயோஜனம் அறிவை நாங்கள் படித்து கொடுத்துட்டு போனோம்னா அதனுடைய நன்மைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மூணாவது சதக்கத்தும் ஜாரியா, ஓடக்கூடிய சதக்கா, நிலையான சதக்கா. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பள்ளியை கட்டி கொடுக்குறோம் அல்லது ஒரு மதரசாவை கட்டி கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு சிமந்தி பேகசரி வாங்கி கொடுக்குறோம். அந்த பள்ளியில் மக்கள் தொழும் காலமெல்லாம், மதரசாவில் பிள்ளைகள் ஓதும் காலமெல்லாம் எங்களுக்கும் நன்மையில் ஒரு பங்கு வரும். மௌத்தா போனால் கபருக்கும் வரும். ஒரு தண்ணி கிணறு தோண்டி கொடுக்குறோம், மக்கள் தண்ணி எடுக்கும் காலமெல்லாம் எங்களுக்கும் கபருக்கு போனாலும் நன்மை வந்து கொண்டு இருக்கும். இது ஹதீஸில் சஹீஹா வருது. அதே போல் பாவம் வரக்கூடிய 3 வழி. எப்படின்னா, ஒரு புள்ளையை பெற்றுட்டு போகிறாரு, இந்த மீனுக்கு மார்க்கம் தெரியா, அல்லாஹ் யாருன்னு தெரியா, குர்ஆன ஓதம் தெரியா, ஹராத்திலே வாழ்கிறான், பாவத்திலே வாழ்கிறான், அநியாயத்திலே வாழ்கிறான். இவன் செய்யக்கூடிய பாவத்தில் ஒரு பங்கு உம்மா வாப்புக்கு போகும், மௌத்தா போனால் கபருக்கும் போகும். ஏன்னா உம்மா வாப்பு ஒழுங்காக மார்க்கத்தை படித்து கொடுக்கல. ரெண்டாவது, ஒரு அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய ஒரு இடத்த கட்டி கொடுக்குறாரு அல்லது ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய இடம், அதே போல் வட்டி கடை, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணார் அல்லது கட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அங்கே ஹராம் நடக்கும் காலமெல்லாம், அங்கே அல்லாஹ்க்கு இணை வைக்கும் காலமெல்லாம் இவருக்கு பாவம் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போல் மூணாவது, ஒரு ஹராமான கெட்ட வீடியோ, மியூசிக் வீடியோ, ஒரு கெட்ட வீடியோ ஷேர் பண்ணுறாரு. அது அப்படி ஷேர் ஆகிக்கொண்டே போகும். இவர் கபருக்குள் இருப்பார், அது அப்படி வீடியோ பேத்துக்கொண்டே இருக்கும். எவ்வளோ ஷேர் ஆகுதோ, எவ்வளோ மக்கள் பார்ப்பாங்களோ, எவ்வளோ மக்கள் அதை கொண்டு பாவம் செய்வாங்களோ, இவருக்கு கபர்லிங்க பாவம் கூடிக்கொண்டு தண்டனை கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவுக்குண்டா நாங்கள் எங்களோட பிள்ளைகளும் மார்க்கத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை கொடுக்கல, அல்லாஹ் யாருன்னு படித்து கொடுக்கல, குர்ஆனை ஓத படித்து கொடுக்கலேண்டா அந்த புள்ள செய்த பாவத்தில் ஒரு பங்கு நாங்கள் மௌத்தா போனால் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும்.